ஏய் எக் சூப். ஆஹா எக் பேஜோ. கடாயில் எண்ணெய் காஞ்சதுமே 5 பல் பூண்டை நல்லா பொடியை நறுக்கி வச்சு அதை நல்லா முருகலாக பொரிச்சு எடுத்துருங்க. அதே எண்ணெயில் ஒரு பெரிய பல்லாரியை நல்லா நீள் நீளமாக கட் பண்ணி அதையும் நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துருங்க. அந்த பொரிச்ச எண்ணெயும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அவிச்ச முட்டையில் சென்றாக ஒரு கீரலை போட்டு பொரிச்ச வச்ச வெங்காயத்தை உள்ளே திணிச்சிருவோம். அது கூடவே ஃப்ரை பண்ண பூண்டையும் உள்ளார திணிச்சிக்கலாம். தண்ணியில் கொஞ்சம் உப்பு கரைச்சிருக்கு, அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம பூண்டு வெங்காயம் பொரிச்சோம்ல அந்த எண்ணெயும் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். புளியும் சர்க்கரையும் ரெண்டையும் கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக டொமேட்டோ சாஸை கொஞ்சம் லைட்டாக இறக்கிட்டு கொத்தமல்லியை நல்லா அமுத்தி விட்டுட்டு அதை அப்படியே சாப்பிட்டா ஆகாகா செம்ம சூப்பராக அறுசுவையோட நாக்கில் டேஸ்ட்டு தாண்டவம் மாடும். நீங்களும் இன்றைக்கே ட்ரை பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்குது.